ஆட்சி செஞ்சார். ஆனால் இபிஎஸ் அவர்கள் கடந்த 5 வருஷத்துல எப்படி ஆட்சி பண்ணார்? இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் இன்னைக்கு ஸ்டாலின் தான் எங்களுக்கும் முதலமைச்சர், உங்களுக்கும் முதலமைச்சர் இந்த தேர்தல் வரைக்கும். அதுக்கு பிறகு அண்ணன் இபிஎஸ் முதலமைச்சர் நமக்கு. அதில் இந்த 5 வருஷத்துலையும் பார்த்தீங்கன்னா என்ன கொண்டு வந்தாங்க? ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்களா? 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார் அண்ணன் இபிஎஸ் அவர். ஒரு நாடு முன்னேற சொன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சாலைகள் வசதி, பாலங்கள், விமான போக்குவரத்து, கடல் போக்குவரத்து, தரைவழி போக்குவரத்து, இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு நாடு முன்னேற முடியும். ஆனால் இன்னைக்கு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க? அனைத்தும் செய்து மத்திய அரசு. தூத்துக்குடி விமான நிலையம் 350 கோடி ரூபா, திருச்சி விமான நிலையம் 650 கோடி ரூபா. பிரதமர் மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால நாட்டில் 140 விமான நிலையங்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்காங்க. வந்த பிறகு உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு நாட்டினுடைய மேம்பாடு அடைவதற்கு. ஒரு நாடு இன்னைக்கு இந்தியா உலக பொருளாதாரத்தில் 4வது இடத்துல இருக்கு. உலக பொருளாதாரத்தில் 4வது இடம். அடுத்த 3வது இடத்துக்கு வரும். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்தியா வல்லரசு நாடு நோக்கி போயிட்டு இருக்கு. தமிழ் மொழியை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய முதலமைச்சர். பிரைம் மினிஸ்டர் மலேசியாவுக்கு போய் 2 வாரத்துக்கு முன்னால மலேசியா போனார். எங்கள் நாட்டில் தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்கு, தமிழ் மொழிங்கிற இருக்கு, மிகப்பெரிய கலாச்சாரம், மிகப்பெரிய பண்பாடு உள்ள மொழி அப்படின்னு மலேசியாவில் போய் பேச வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. உண்மையே எங்க இருந்தாலும் சொல்றது பாரத நரேந்திர மோடி அவர்கள். டிஎன்பிசி எக்ஸாம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஆனா திமுக கூட்டணி கட்சிகள், குறிப்பா மதுரை எம்பி சு வெங்கடேசன் மத்திய அரசோட தேர்வு ரத்து செய்யப்பட்டா பொங்கி எழுதுறாரு. ஆனா டிஎன்பிசி ரத்து செய்யப்பட்ட தொடர்பா எதுவுமே பேசலையே சார். அதுதான் அவங்களுடைய கூட்டணி ஆட்சி. அதனால அவருக்கே தெரியல ரத்து பண்ணிருக்காங்களேன்னு. தெரிஞ்சாதானே கேட்பாங்க. நம்ம எம்பிக்கு தெரிஞ்சிருந்தானே கேட்பாங்க. தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா கேட்பார். ஏன்னா அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ளவர், நல்ல விஷயம் அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்காது. இது மட்டுமா தேர்தல் ரத்தாயிருக்கு? இன்னைக்கு 5 வருஷத்துல எவ்வளவு தேர்வுகள் ரத்தாயிருக்குது? மாணவர்களுடைய எதிர்காலம் 5 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னாங்க. எவ்வளவு 90,000 பேருக்கு தான் வேலை கொடுத்திருக்காங்க. 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னாங்க. இப்ப 90,000 பேருக்கு தான் வேலை கொடுத்திருக்காங்க. என்னாச்சு? சொன்னது என்னாச்சு? காத்தோடு காத்தா போயாச்சு. மதுரை விமான நிலையத்துக்கு பல்வேறு விஷயங்கள் இது பண்ணாங்க, வச்சாங்க. அண்டர் பாஸ் சொல்லி எல்லாமே ஏற்பாடு பண்ணது அப்படி நின்று போச்சு. ஆனா இப்ப சர்வீஸும் ரொம்ப குறைச்சிட்டாங்க. அதுக்கு முக்கியமா மத்திய அரசு தான் காரணம் சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது மாமியார் உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம். இதெல்லாம் எப்படிங்க? ஒரு விமான போக்குவரத்துல மக்கள் பயணிகள் போவதும் வருவதும் ஏற்பாடு பண்ணுவதும், அந்த விமான போக்குவரத்தினுடைய அதிகாரிகள் பொதுமக்கள் பயணிக்கணும். அதை பொறுத்தானே எல்லாமே இருக்கும். எங்க தூத்துக்குடி இன்னைக்கு 5 விமான நிலையம் வருது, 5 பிளைட் டெய்லி வருது. முந்தி 2 தான் வந்துட்டு இருந்துச்சு. மத்திய அரசு எம்எஸ் கொடுத்தாச்சு. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மதுரை. தமிழகத்துக்கு மத்திய அரசு சரியான நிதியை ஒதுக்க மாட்டேங்குது. நான் இப்போ இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். இந்த பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்த பிறகு எத்தனை விமான நிலையங்கள், எத்தனை மருத்துவக் கல்லூரிகள், அதெல்லாம் நிதி தானே. நிதி இல்லாமல் என்ன பண்ண முடியும்? இன்னொன்று கூட சொன்னாங்க. அதான் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது நீட் எக்ஸாமை கொண்டு வரணும் தேர்தல் அறிக்கையில சொன்னாங்கல்ல. கொண்டு வந்தாங்களா? இதுவரைக்கும் கொண்டு வரல. நீட் எக்ஸாம் இதுவரைக்கும் கொண்டு வரல. ஆனா அதுக்கு பதில் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க? கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் எங்களுக்கு மருத்துவ கல்லூரி படிக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த ஜே.பி. நட்டா அவர்களிடம் பேசி 7.5% வாங்கி தந்தவர் அண்ணன் இபிஎஸ். அதனால தான் இன்னைக்கு சாதாரண கிராமத்தில் உள்ள பிள்ளைகளும் இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி படிக்கிறாங்க. அது முடிச்சிட்டேன் நான். அது அப்பலே முடிச்சிட்டேன். உங்களை பத்தி கடமை விமர்சித்தார் விஜய். இப்போ அந்த சிபிஐ என்கொயரி அதுக்கப்புறம் நடந்த கூட்டங்கள்ல அவர் உங்களை பத்தி பேசுறத குறைச்சிருக்காரு. ரொம்ப கடுமையா பேச மாட்டாரு. பேசிட்டு தானே, கண்டனம் சொல்லிட்டு தானே. முன்னாடி பேசுற அளவுக்கு தீவிரமா பேசுறது சார் பாஜக. அதாவது 41 பேர் திட்டுறாரு. நீங்க திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அதை பத்தி ஒண்ணு இல்லை. நானும் திட்டிட்டு தான் இருக்கேன், அவங்களும் திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. 41 பேர் இறந்து போனாங்க. அதற்கு தமிழக அரசும் காரணம், மதிப்புக்குரிய விஜயும் காரணம். 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வர்றாங்க. எந்த குடிக்க தண்ணி கூட ஏற்பாடு செய்யல. அதே மாதிரி இப்ப கூட ஒருத்தர் இறந்து போயிட்டாரு சேலத்துல. அவருக்கு எல்லாரும் கூட்டத்திலும் இறந்து நல்ல சகுனம் தானே அது அவங்களுக்கு.
இருக்குமா? சார் 5000 ரூபாய் அந்த மகளிர் உரிமை தொகை கொடுத்து வந்து மக்கள் வந்து இந்த தமிழக முதல்வருக்கு நன்றி சொல்றாங்கன்னு சொல்லி தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாருங்க சார். அவர் தான் சொல்றாரு, மக்கள் சொல்லணும்ல உங்களுக்கு. அதாவது அண்ணன் EPS 2000 ரூபா அனௌன்ஸ் பண்ணாங்க, அதை காப்பி அடிச்சு இவங்க முதலமைச்சர் வந்து 2000 ரூபா நாங்களும் தர்றோம் அப்படின்னு கேட்டால் நீதிமன்றத்துக்கு போய் தடுத்து நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட 2000, கோடைகால விடுமுறை 1000. இதுவரையில் இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த முதலமைச்சரும் செய்ய மாபெரும் சாதனையை அண்ணன் செஞ்சிருக்காரு. கோடைகால விடுமுறைக்கு போன வருஷமும் கோடைகால விடுமுறை வந்துச்சு. இந்த வருஷம் எலெக்ஷனை முன்னிட்டு நீங்க தடுத்துருவீங்கன்னு சொல்றாங்க. நீங்க தான் சார் அவர் முதலமைச்சர் சார், நாங்கள் எப்படி சார் தடுக்க முடியும்? வழக்கு தொடுக்க இருந்தாங்க. யாரும் அந்த மாதிரி முகாந்திரமே இல்லையே. இவர் அனௌன்ஸ் பண்ண போறாருன்னே தெரியாது. இன்னைக்கு இவருடைய ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக, மக்கள் வெறுக்கக்கூடிய ஆட்சியாக நடைபெறுகிறது. அதை சமாளிப்பதற்காக ரூபாய் கொடுத்து சமாளிக்க வேண்டும் என்பதற்காக பண்றாரு. 5 வருஷம் கோடை காலம் வந்துச்சு, ஒரு விடுமுறை இல்லை. நான் இன்னொன்று கூட சொல்றேன், இதோட முடிச்சிடலாம். நீங்க 1000 ரூபா தருவோம் அப்படின்னு சொல்லி 1000 ரூபா தருவோம்னு சொன்னாங்க. பாராளுமன்ற 28 மாசம் தரல. பாராளுமன்ற தேர்தல் வந்து கொடுத்தாங்க. உங்களுக்கு 2-3 வருஷமா கொடுக்கல. இப்ப தேர்தல் வரும்போது கொடுக்குறாங்க. அப்ப தேர்தலுக்கான ஒரு ஆட்சி தானே தவிர இது ஒரு குடும்ப ஆட்சி. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள், இப்பொழுது மதிப்புக்குரிய நமது ஸ்டாலின் அவர்கள், அடுத்தால துணை முதலமைச்சரை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமே தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை அவர்களுக்கு. தேமுதிக என்ன முடிவு எடுத்தாங்க? முடிவு எடுத்தீங்களா? 1ஆம் தேதி பார்க்கலாம்.